ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து நல்லா அலம்பிட்டு சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து வெந்துருச்சு. இது ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் கையால் வச்சு இப்படி உடச்சிங்கன்னா உடையணும், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப நசுக்குனா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதுதான் பதம். இப்போ அடுப்புலேருந்து இறக்கிடலாம். எடுத்துகிட்டு இந்த பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு. அது கூடவே வந்துட்டு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்குனது, 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு நல்லா ஒரு டைட்டான டோ மாதிரி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு ஈக்குவல் சைஸில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு நம்ம கைக்கு நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம வடைக்கு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போது ஒரு இரும்பு தோசைக்கல்லில் நான் கடலை எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. அதில் இது வந்து இந்த டிக்கீஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டு திருப்பி நம்ம 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துடலாம். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா குக் ஆகி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெடி. இது வந்துட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாப்பிடலாம், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சாப்பிடலாம், ஹார்ட் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்பவே உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. இது வந்துட்டு ஏதாவது புதினா சட்னி அந்த மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் சாஸ் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.